السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரா சப விளக்க உரையில் 79வது பாடமாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரங்களில் ஒரு மனிதனுக்கு நேர்வழி போய் சேருவதை தடை செய்யக்கூடிய காரணிகளில் ஒரு காரணியாக சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள், அந்த சமூகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள், வழிகாட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களினால் அந்த சமூகத்திலே உள்ளவர்களுக்கு நேர்வழி போய் சேருவது தடை செய்யப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் கையாண்ட விடயங்களில் அந்த நேர்வழியை தடுப்பதற்கு முக்கியமான ஒரு விடயமாக நாம் அல் குர்ஆன் ஓத கேட்பதை அவர்கள் தடை செய்தார்கள். அல் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அந்த குர்ஆனை கேட்க விடாமல் தடை செய்தார்கள். சத்தியத்தை கேட்க விடாமல் தடை செய்தார்கள். நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கேட்க விடாமல், படிக்க விடாமல், அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடை செய்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அவர்கள் நேர்வழி ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேருவதை தடை செய்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே மிக முக்கியமாக அந்த தரப்பினர்களிலே மிக முக்கியமாக முன்னிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் உலமாக்கள். மார்க்கத்தை படித்தவர்கள், வேதங்களை படித்தவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள். இவர்கள் எந்த வழியிலே மனிதர்களுக்கு, சமூகத்திலே உள்ளவர்களுக்கு அந்த நேர்வழி போய் சேருவதை தடை செய்கிறார்கள் என்ற விடயத்தை இன்றைய பாடத்திலே பார்ப்போம். நமக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே பல கொள்கைகளிலே பல உலமாக்களும் இருக்கின்றார்கள். கொள்கைகள் பல இருக்கின்றன, இயக்கங்கள், கொள்கைகள் என்று அவரவருக்கு அதாவது அவரவர்கள் பல கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எல்லா கொள்கைகளிலேயும் உலமாக்கள் இருக்கின்றார்கள். அதிலே வழிகட்ட கொள்கைகளும் இருக்கின்றன. அதே போன்று கொள்கை அடிப்படையிலே அகீதாவிலே தவறிப்போன கொள்கைகளும் இருக்கின்றன. இன்னும் பித்ஆக்களை அதிகமாக செய்யக்கூடிய, சூஃபித்துவத்தை எடுத்து செய்யக்கூடிய, இப்படி பல வழி தவறிய விடயங்களை எல்லாம் அதாவது முன்மைப்படுத்தி அதை முற்படுத்தி செய்யக்கூடிய, அதுக்கு ஆர்வம் காட்டி செய்யக்கூடிய அடிப்படையிலே பல சகோதரர்கள் ஒவ்வொரு கொள்கையாக பிரிந்திருக்கின்றார்கள். இந்த கொள்கைகளிலே எல்லாம் உலமாக்கள் இருக்கின்றார்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த அவர்கள் இருக்கக்கூடிய பிழையான கொள்கையின் பக்கமாக மக்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நேர்வழியிலே மனிதர்கள் போய் சேருவதை விட்டுவிட்டு, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவர்களுடைய கொள்கையிலே வந்து சேருவதற்காக அவர்கள் அந்த கொள்கையின் பக்கமாக அழைப்பு கொடுக்கின்றார்கள். அவர்கள் ஃபத்வாக்கள் கொடுக்கின்றார்கள் அவருடைய இஷ்ட பிரகாரம். அந்த கொள்கையை சரிபடுத்த, அவர்கள் செய்வதை சரி என்று காட்ட, அவர்களுக்கு நினைத்த பிரகாரம் அவர்களுடைய அந்த ஃபத்வாக்களை, மார்க்க தீர்ப்புகளை எல்லாம் அமைத்துக் கொள்கின்றார்கள். குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்கள், விளக்கங்களை கூட கொடுக்கின்றார்கள். குர்ஆனுக்கு யாரும் பேசும்பொழுது ஆதாரம் காட்டுவது குர்ஆனைத்தான். மௌலித் ஓதுவதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, கந்தூரி கொடுப்பதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, ஆடி பாடி துள்ளி பாய்ந்து அதாவது அந்த முறையிலே திக்ர் செய்வதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது என்றுதான் பேசுவார்கள். எந்த பிழையான தவறான விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்கின்றார்களோ அதற்கு ஆதாரமாகவும் குர்ஆனைத்தான் கொண்டு வைப்பார்கள். ஏன் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், குர்ஆனிலே இருக்கிறது என்று தவறான விளக்கங்களை அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு கொடுக்கின்றார்கள். சுன்னாவுக்கு மாற்றமாக போராடுகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் ஹயாத்தாக்கப்படுவதை, பின்பற்றப்படுவதற்கு எதிராக போராடுகின்றார்கள். அந்த அளவுக்கு உலமாக்கள் இந்த நேர்வழியை தடை செய்யக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதே போன்ற ஒரு கூட்டம் தான் அன்றைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் யார்? அஹ்லுல் கிதாபுகள், வேதக்காரர்கள். அவர்கள் யகூதிகள், நசாராக்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், முன்னிலையிலே இருந்தவர்கள், சமூகத்தை வழிநடத்தியவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் நேர்வழியை கொண்டு வந்த நேரத்திலே இந்த நேர்வழிக்கு வந்து சேராமல் அவர்களுடைய அந்த வேத புத்தகங்களை முன்வைத்து அதில் இப்படி எல்லாம் இருக்கிறது என்று ரசூலுல்லாவை தவறாக, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த குர்ஆனை பொய்யாக்க, அவர்களுடைய வேதத்திலே உள்ளவைகளை அவர்கள் மாற்றி உம்மத்துக்கு காட்டினார்கள்.
இந்த முறையிலே அவர்கள் செய்து வழிகெடுக்க முயற்சி செய்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை எச்சரிக்கை செய்கின்றான். இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைய காலத்திலே எமது நிலைமைகளை அவதானித்தால் எமக்கும் சேர்த்துத்தான் இந்த விடயங்கள் சொல்லப்படுவது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளலாம். சூரத்து தௌபா 34வது வசனத்தை பாருங்கள். யா ஐயுகல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பான், வேதத்தை உடையவர்கள்ல, யகூதிகள்ல, யூதர்கள்ல, அஹ்பார்கள், உலமாக்கள், அறிஞர்கள், அல்லாஹ் கூறுகின்றான் வேதத்தை படித்த அறிஞர்கள் இவர்களிலும், ருஹ்பான், இஞ்சில் வேதத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதத்தை படித்து அதிலே கூறப்பட்ட வணக்க வழிபாடுகளை மும்முரமாக அந்த வழக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், ஆபிதுகள், பெரும் பெரும் வணக்கசாலிகள், இவர்களிலேயும் கசீரன், அதிகமானவர்கள் என்று கூறுகின்றான் அல்லாஹ். அவர்களை பற்றி சொல்ல போகின்றான். அதிகமானவர்கள் என்று, கொஞ்சம் என்று சொல்லவில்லை, சிலர் என்று சொல்லவில்லை அல்லாஹ். அதிகமான அறிஞர்கள், அதிகமான பெரும் பெரும் வணக்கசாலிகள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் செய்யக்கூடிய 2 விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். லயக்குலூன அம்பால நாசி பில் பாத்தில், மனிதர்களுடைய சொத்துக்களை, பொருள்களை உரிமையில்லாமல் தவறான வழியிலே ஏமாற்றி சாப்பிடுகின்றார்கள். பில் பாத்தில், தவறான முறையிலே சாப்பிடுகின்றார்கள். யாரை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான்? அறிஞர்களை பற்றி, உலமாக்களை பற்றி, அந்த தௌராத் வேதத்தை படித்தவர்களை பற்றி, இபாதத்திலே மிச்ச உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபிதுகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இவர்கள் அதிகமானவங்க செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? மனிதர்களுடைய சொத்துக்களை தவறான முறையிலே உரிமையின்றி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். வயசுத்தூன் அன் சபீலில்லாஹ். 2வது விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அவர்கள் இந்த மக்களை தடை செய்கின்றார்கள். நேரான பாதையை விட்டும் தடை செய்கின்றார்கள். இந்த பில் பாத்தில், தவறான முறையிலே சாப்பிடுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்திலே அதிகமான தப்சீருடைய உலமாக்களுடைய விளக்கங்கள் என்னவென்றால், அந்த யகூதிகள், யூதர்கள், அவர்களுக்கு மத்தியில் சட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது, சட்டங்களை தீர்மானம், அதாவது தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே லஞ்சம் வாங்குவார்கள். தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே லஞ்சம் வாங்கி கொண்டு தீர்ப்பை அமைப்பார்கள். யாருக்கு எந்த தீர்ப்பை அமைத்தால் கூடுதலாக லஞ்சம் வாங்க முடியுமோ அவர்களுக்கு சார்பாக அந்த சட்டத்தை அமைப்பார்கள். வேதத்தை எடுத்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அதிலே மாற்றம் செய்து அவர்களுக்கு தேவையான முறையிலே அந்த தீர்ப்பை அமைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? லஞ்சம் வாங்குவார்கள் என்ற கருத்தை அதிகமான தப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். இன்றும் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், காலி கோட்ஸுகளில், காலி நீதிமன்றத்தில் ஒரு தலாக்குடைய விடயம் போனால் எவ்வளவு காலத்துக்கு அது இழுபட்டு போகும். ஒரு தலாக்குடைய விடயம் போனால், அதே போன்று அவசரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால், 2 பேரை அவசரமாக சேர்த்து வைக்கணும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு அந்த காலி கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னா அங்கே என்ன செய்வார்கள்? அங்கே லஞ்சம் வாங்குகிறார்கள். யாரு? அந்த சட்ட திட்டங்களை அறிந்தவர்களை அங்கே முன்வைக்கப்படுகிறது காலியாக, அவரும் தான். அங்கே உலமாக்களும் இருப்பார்கள், ஃபத்வா சொல்லக்கூடிய உலமாக்கள். அந்த உலமாக்களும் சேர்ந்து என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் லஞ்சம் வாங்குகின்றார்கள், தீர்ப்புகளை மாற்றி அமைக்கின்றார்கள். யாரின் பக்கமாக யாருக்கு சார்பாக அதை அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு கூடுதலாக சம்பாதிக்க முடியுமோ அந்த முறையிலே சம்பாதிக்கின்றார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. பல விடயங்களை விசாரித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். காலி கோட்ஸிலே கொண்டு போய் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பார்த்தால் எத்தனையோ செய்திகள் இப்படி அமைந்திருக்கிறது. எனவே இன்றும் உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள்? தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய விடயத்திலே லஞ்சம் வாங்குகின்றார்கள். அவர்கள் அதாவது மக்களுடைய அந்த பொருள்களை பாத்திலான முறையிலே சாப்பிடுகின்றார்கள். அந்த யகூதிகள் செய்ததை போல. யகூதிகள் அது மாத்திரமல்ல என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வேதத்தை அவர்கள் மாற்றினார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை மாற்றினார்கள். அவர்கள் சட்டங்களை எழுதினார்கள். அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த சட்டத்தை வைத்துவிட்டு அவர்கள் சட்டங்களை இறக்கி, அதாவது எழுதி
இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட சட்டம் என்று அவர்கள் அதை கூறி அவர்கள் அந்த இடத்திலே இந்த துனியாவுடைய அற்ப பொருள்களை அனுபவிப்பதற்காக அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறு மாற்றி அமைத்து அந்த தீர்ப்புகள் கொடுத்து அவர்கள் இந்த விடயத்தை செய்தார்கள் என்ற விடயத்தை தஃசீருடைய உலமாக்கள் இந்த பில் பாத்தில் தவறான முறையிலே இவர்கள் மக்களுடைய பொருள்களை சாப்பிடுகின்றார்கள் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இதே விதத்திலே நாங்கள் இன்றைய சமூகத்தை பார்த்தால் எம்முடைய உலமாக்கள் அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்ம் வேலை என்று ஒரு கூட்டம் செய்கின்றார்கள். இஸ்ம் வேலை செய்வது, அதாவது அவங்களோட வேலை இஸ்ம் வேலை செய்வது, தொழில் அவங்களோட இஸ்ம் வேலை செய்வது, மக்களுக்கு பெரிய சேவை செய்வது மாதிரி இஸ்மா வேலைகள் செய்வாங்க. அதில் எடுத்து பார்த்துச்சுன்னா என்ன செய்வாங்க, ஏமாற்று வேலைகள், மக்களுடைய சொத்தை சூறையாடுவதற்காக அவருடைய பொருள்களை லட்ச கணக்கில் எடுப்பதற்காக பல ஏமாற்றும் பொய்யும் தான் அங்கே செய்யப்படுகிறது. காவல்படுத்துவார்கள். இதை வீட்டை காவல்படுத்துவது, தோட்டத்தை காவல்படுத்துவது, வாகனத்தை, கடையை, வியாபார ஸ்தலங்களை எல்லாம் காவல்படுத்துகிறது என்று போத்தலைகளையும் அங்கே நீங்கள் தூக்குவார்கள். என்ன கொண்டு வருவார்கள், அங்கே குர்ஆனுடைய ஆயத்துகளை எல்லாம் அங்கே அவர்கள் உள்ளடக்கி இருப்பார்கள். குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்பட்ட அதாவது விதத்திலே அங்கே புகுத்துவார்கள். அதுக்கு ஆதாரமாகவும் குர்ஆனுடைய ஆயத்துக்களை தான் ஓதுவார்கள். குர்ஆனிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆகும் முடியும் என்று மக்களை ஏமாற்றுவார்கள். சூனியம் வெட்டுவது என்று சொல்வார்கள். சூனியத்தை வெட்டுவது, உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே இந்த சூனியத்தை வெட்ட வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும், சுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முழுக்க கொண்டு போவது மக்களுடைய சொத்தை அபகரிப்பதற்காக. பொய்யே தான், அவ்வளவு பொய். யாராவது சூனியத்தை உண்மையான முறையிலே கண்டுபிடித்து வெட்டினார்கள் என்றால் இந்த அதாவது வரலாறிலேயே கிடையாது. எனவே பொய், ஒட்டுமொத்தமான பொய். நீங்கள் தேடி பாருங்கள், எந்த கிதாபையோ எந்த வரலாறையோ தேடி பாருங்கள், அப்படி எந்த சம்பவங்களும் நடந்ததாகவே இல்லை. எனவே அது பொய்யை கொண்டு போய் என்ன செய்கின்றார்கள், மக்களுடைய அந்த சொத்துக்களை சூறையாடுகின்றார்கள். ஜின்களை வைத்து நாங்கள் நோய்களை குணப்படுத்துகின்றோம், ஜின்களை வைத்து நாங்கள் களவுகளை பிடிக்கின்றோம், ஜின்களை வைத்து நாங்கள் இன்னென்ன வேலையெல்லாம் செய்கின்றோம் என்றால் அவர் பிச்சைக்காரனாகிறார், அவருடைய வீட்டில் கஷ்டப்படுறாரு, பிச்சைக்காரனாக இருக்கிறார், மக்களுடைய சொத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஜின்களை வைத்து வேலை செய்ததாம். ஜின்னை வைத்து அவருக்கு பேங்க்ல இந்த லட்சக்கணக்கில் எடுத்துக்கொள்ள இருந்தானே, ஜின்களை வைத்து அவருக்கு எவ்வளவு பெரிய வேலைகளை செய்ய இருந்தானே, அவருக்கு எதுவுமே செய்யல. அவருக்காக ஜின்களை வைத்து அவருக்காக எந்த வேலையும் செய்யலாம், மற்றவங்களுக்காக என்ன செய்வார், செஞ்சு கொடுப்பாரு பெரிய வேலையெல்லாம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக உலமாக்கள் ஈடுபடுகின்றார்கள். ஒரு அப்படியான ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். ஜின்களை வைத்து நோய்களை குணப்படுத்துவது என்று பெரிய ஒரு மஜ்லிஸ், பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கண்டியிலே. அந்த இடத்துக்கு நானும் சமூகம் வைத்திருந்தேன். அங்கே வெள்ளை சீட்டுகள் எல்லாம் போட்டு வெறுமனே சீட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன், அங்கே ஜின் வந்து உட்காருவாங்களாம். இவர் டாக்டராம், அவர் பெரிய ஆலிமாம் என்று ஒருத்தரை காட்டுறார். அவருக்கு ஒருத்தருக்கும் தெரிப்படுவது இல்லை, காட்டுறார். எல்லாம் மந்திக்கிறாங்களாம், அவருக்கு மட்டும்தான் தெரிப்படுவது. இப்படி ஒரு ஏமாத்து வேலை. நான் தனியாக அவரை சந்திச்சு கேட்டேன், இந்த ஜின்னோட நான் தனியாக பேசணும், ஜின் மனுஷனா ஜின்னோட பேசுறது பயமா, ஜின்னோட நான் தனியாக பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க. அவரோட நான் பேசுகிறேன், எனக்கு சில விஷயங்கள் இருக்கிறேன். அப்படியெல்லாம் மேலாது. அப்போ ஒட்டுமொத்த பொய் தானே, ஒட்டுமொத்தமான பொய்யைத்தான் கொண்டு போகிறார்கள். எனவே இவைகள் எல்லாம் மக்களுடைய சொத்துக்களை எடுப்பதற்காக உலமாக்கள், வேற யாரும் இல்லை, உலமாக்கள் தான் முன்னிருந்து அதை நடத்துகின்றார்கள். எனவே அவர்கள் இந்த சொத்துக்களை, மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக செய்யக்கூடிய வேலை. நல்ல நேரம் என்று பார்ப்பாங்க. இப்படியான ஒரு கூட்டம் உண்டிக்கிறாங்க உலமாக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை செஞ்சு கொண்டு. அதை போல இன்னொரு கூட்டத்தை பார்த்தா தரீகாக்கள் என்ற ரீதியில அந்த ஒரு ஏற்பாட்டில் பல திக்ருகளை எல்லாம் போட்டு பல திக்ருகளை கண்டுபிடிச்சி புதுசான ஒரு திக்ருகள். நீங்க பாருங்க, இந்த ஃபேஸ்புக்கில் திறந்தா விளங்கும். ஒவ்வொரு நாட்டில் கூத்தாடுறார்கள், ஃபேன்ல போய்த்து பற்றார்கள், அட்டிக்கிறார்கள், குத்துறார்கள். என்ன கூத்து, திக்ராம். அது ஜெதுபேரம். அவங்களுக்கு அல்லாட நெருங்குறாங்களாம். அது அவங்களுக்கு என்னான்னு விளங்குது இல்லையா, அது ஒரு அவங்களை மீறின ஒரு நிலை ஒன்று வருவதாம் அவங்களுக்கு திக்ரு செஞ்சு. இதெல்லாம் பச்சை பொய். எவ்வளவு திக்ரு செஞ்சாலும் அப்படி வராது, கண்ணீர் தான் வரும். அல்லாஹ்வை நினைச்சு தனியாக ஒரு மனிதன் திக்ரு செஞ்சா அர்த்தம் சொல்லாது. யார் தனியே இருந்து திக்ரு செஞ்சு கண்ணீர் வடிப்பானோ அவனுக்கு நாளைக்கு கியாமத்து நாளையில 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் அந்த நிழல் கொடுப்பான், அரசுடைய நிழல. அதுல ஒரு கூட்டம் அவர் ஆக கூடினது எவ்வளவு தான் வரும், ஆக கூடினது கண்ணீர் தான் வரும். அவர் திக்ரு செஞ்சு அல்லாஹ்வை நினைச்சு திக்ரு செஞ்சா அந்த ஜெதுபெல்லாம் ஏறி துள்ளி பாய மாட்டாரு. அவருக்கு ஒரு பணிவோட பயத்தோட அல்லாஹ்க்கு உள்ளம் நடுங்கி
நடுங்கி நடுங்கி உள்ளத்திலிருந்து சத்தம் வரும், உள்ளத்திலிருந்து சத்தம் வரும். அல்லாஹ்வுடைய பயத்தால கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருக்கும். இதுதான் வருமே தவிர திக்ர் செஞ்சா இப்படி இல்லை துள்ளி பாஞ்சி ஃபேன்ல சுத்துறானுவல் அங்க பாய்தானுவல் நீங்க பார்த்தா விளங்கும். இதெல்லாம் பொய்யல்ல, அதெல்லாம் வேற நாடுகள்ல இப்படியாக நடந்து கொண்டு இங்கே ஒரு விதமாக இங்கே துள்ளி பாய்தெல்லாம் மீக்குது. சிலோன்ல அப்படி ஒரு விதமான ஒரு ஆட்டம் எல்லாம் மீக்குது. அது நாங்கள் கண்டிக்கிறோமே அந்த முறை. இதெல்லாம் என்னது, இந்த திக்ர் மஜ்லிஸ்கள் என்ற அடிப்படையில் உலமாக்கள் வழிநடத்துகின்றார்கள். தன்னுடைய கூட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு குர்ஆனை ஹதீஸை நீங்கள் படிக்க வேண்டாம், அதிலே வழிதவறி போய்விடுவீர்கள், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று அந்த கூட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு நேர் வழியை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் இது. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் இன்று பல ஜமாத்துகள் என்று பெயரில் இருக்கிறாங்க. சூஃபித்துவத்தை பரப்பக்கூடிய ஜமாத்துகள் இருக்கிறாங்க. ஹதீஸ் கொள்கையை, அதாவது ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கை அப்படி ஒரு கூட்டம் இப்ப இருக்குது. ஹதீஸ் நிராகரிக்கக்கூடிய ஒரு ஜமாத்து அப்படி மீக்கி. பையத்தை செய்யாதவன் காபிர் அப்படி உண்டு ஜமாத்து இஸ்லாம் அப்படி ஒரு கூட்டம் மீக்குது. அவங்களும் ஒரு ஜமாத்து. ஷியாக்களுக்கு சார்பாகவும் ஜமாத்து. இப்படி ஜமாத்தாக எல்லாம் ஏற்பாடு செஞ்சு என்ன செய்தாங்கன்னு கேட்டா எதை சொல்றாங்க, நேர் வழியை தடை செஞ்சு கொண்டு அவங்களோட கூட்டத்தை அவங்க வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க தவறான கொள்கையில. எனவே இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்று வகுப்புகள் என்று சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க பாருங்க அவங்களோட சட்டம் தான் எங்கட மதுகபுடைய சட்டம் தான் எங்களுக்கு எந்த குர்ஆனும் ஹதீஸும் சரி வராது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஞாபகம் வரும். தொழுகையில தக்பீர் கட்ட கொள்ள உஸல்லி லில்லாஹி தஆலா உஸல்லில் ஃபர்ல அப்படி என்றெல்லாம் சொல்றதுக்குது. இது பித்அத். ரசூலுல்லாஹ் மொழியவே இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படி வார்த்தைகளை மொழியவே இல்லை. எந்த ஒரு வக்துக்கும் மொழி அல்ல ரசூலுல்லாஹ், எந்த ஒரு தொழுகைக்கும் மொழி அல்ல. அப்ப இது நாங்க சொல்றோம் பித்அத் என்று. இபாதத்துக்கு வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் காட்டாத ஒன்று செஞ்சா பித்அத் என்று தான் முடிவது. அப்ப இந்த இதை பாருங்க, ஏனைய மதுகபுகளை பின்பற்றக்கூடியவங்க ஏனைய அதாவது பள்ளிவாசல்களை எல்லாம் எடுத்து பார்த்தா விடுபடாம செய்வாங்க. இதை விடுபடாமலே செய்வாங்க. எந்த ஒரு வக்துக்கும் இந்த உஸல்லி லில்லாஹி தஆலா சொல்றது இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, தக்பீர் கட்ட மாட்டாங்க, செல்ல மாட்டாங்க. தக்பீர் கூடாது அவங்களுக்கு, அவங்களோட கருத்துப்படி அந்த தக்பீர் கூடாது. அப்ப உஸல்லி லில்லாஹி தஆலா சொல்லித்தான் தக்பீர் கட்டுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னா அவர் உலமாக்கள் வைத்துக் கொள்வாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் இப்படி அந்த உஸல்லி லில்லாஹி தஆலா சொல்லல. ஆனா எங்கட இமாம்கள் என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா, அப்படி செஞ்சா நீங்க உங்களுக்கு நியத்து உள்ளத்தை வரும். அரபால சென்னா வரவா போகுது, இவனுக்கு என்ன தெரியும் உஸல்லி என்னால என்ன தெரியும். அந்த அப்படி சொன்னா என்ன வருமாம் உள்ளத்துக்கு, நான் செய்ய போற வேலை தொழப்போற தொழுகை பற்றிய எல்லாம் வந்துடுமா உள்ளத்துக்கு அவசரமாக நியத்து வந்துடுமா. அதனால தான் அதை வச்சுக்கி, அதனால தான் அது வச்சிக்கன்னு சொல்லி ஒரு நாள் கூட விடாம அதை செய்தாரண்டா இவர் யாரை பின்பற்றாரு, அந்த மதுகபையோ அந்த இமாமையோ யாரோ சொன்னதை. இப்போ ரசூலுல்லாஹ் சின்னத்தை ஒரு நாள் பின்பற்றலையே அவங்களுக்கு. இங்கே வாங்க சொல்ல, நீங்கள் இந்த தக்பீர் கட்டணும் எப்படி தெரியுமா, ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி இந்த மாதிரி கட்டுங்க, ஏழைலாம் அப்படி கட்ட மாட்டேன், அப்படி கட்ட மாட்டேன். உஸல்லி லில்லாஹி தஆலா சொல்லாம நான் தக்பீர் கட்ட மாட்டேன். நீங்க பேருக்கு வேண்டிய ஒரு பள்ளியில நீங்க போய் சொல்லி பாருங்க, உஸல்லி லில்லாஹி தஆலா சொல்லாம தக்பீர் கட்டுங்க, எல்லாம் கட்ட மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லலப்பா, ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒன்றை நீயும் செய்யாம ரசூலுல்லாஹ் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுததை போல நீங்க தொழுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப அந்த முறையில தொழத்துக்கு ஏல் அவருக்கு ஒரு தொழுகையை தரி அப்படி நியத்து அப்படி அந்த முறையில தொழத்துக்கு ஏலா யாரோ சின்னதை விடுபடாம செய்தார். இவர் யாரை பின்பற்றாரு, யாரை பின்பற்ற சிந்திச்சு பாருங்க சகோதரர்கள். எனவே இது யாரை சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா, இப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமைகளை சொல்லிக் கொடுக்கணும் உலமாக்கள் தான். எனவே அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்களோட மதுஹபுக்கு அவங்களோட தரீக்காக்கு அவங்களோட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி குர்ஆன் ஹதீஸை திருப்பி வச்சு நேர்பாதையை அடைஞ்சு கொண்டதை தடை செய்தாங்க. இது தடை செய்த ஒரு முறை. அல்லாஹ்வுடைய நேரான பாதையை மக்களுக்கு பேசி சேர்க்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு முறை தான் இது. அல்லாஹ் ஆல இம்ரான்ல 78வது வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. வஇன்ன மின்ஹும், அந்த யகூதிகள்ல யூதர்கள்ல இருக்கின்றார்கள், லஃபரீகன், ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள், யல்பூன அல்சினத்தஹும் பில் கிதாப், அவர்கள் அந்த வேதத்தை அவர்கள் ஓதும் பொழுது, அவர்களுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது ஓதும் பொழுது நாவை வளைத்து அவர்கள் ஓதுவார்கள் என்றால் மாற்றி ஓதுவார்கள். அங்கே அந்த இடத்துல மாற்றி மாற்றி ஓதுவார்கள். வேதத்திலே வந்ததை அல்ல, அங்கே மாற்றி மாற்றி என்ன செய்வார்கள், ஓதுவார்கள். ஏன் தெரியுமா அப்படி செய்வார்கள், லிதஹ்சபூஹு, நபியே நீங்க என்ன செய்ய, நீங்க அதாவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அல்லாஹ் பார்த்துட்டா, லிதஹ்சபூஹு, அவங்கள நீங்க நினைச்சு கொள்ளணும், மினல் கிதாபு, அந்த அவர் ஓதுறது வேதத்தில் உள்ளது தானே நீங்க நினைக்கிறதுக்காக வேண்டி.
அவர் ஓதுறது வேதத்தில் உள்ளது தான் என்று நீங்க நினைக்கிறதுக்காக வேண்டி அவர் மாற்றி மாற்றி அப்படி செய்வார். ஏன்? மக்களை ஏமாத்த, சத்தியத்தை மறைக்க, பாத்தில உண்மைப்படுத்த இப்படியான வேலைகளை அவங்க கையாண்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுறான். வமா ஹுவ மினல் கிதாப், அது கிதாபிலே உள்ளதல்ல. அல்லாஹ் சொல்றான் வமா ஹுவ மினல் கிதாப். அவர் அந்த கிதாபில் உள்ளதை போல உங்களுக்கு விளங்கத்துக்காக வேண்டி மாற்றி மாற்றி அவர் செய்வாங்க, இப்படி ஓதுவாங்க. ஆனா அது கிதாபுல உள்ளதல்ல, வேதத்தில் உள்ளதல்ல. வயக்கூலூன ஹுவ மின் இந்தில்லாஹ், அவங்க சொல்லுவாங்க அவர் கொண்டு இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. வமா ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டதே கிடையாது. வயக்கூலூன அலல்லாஹில் கதிப வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே, அதனால் உலமாக்கள் சொல்லி தெரிஞ்சவங்க தான், தெரியாதவங்களே. வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவார்கள், பொய்யுரைப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகின்றான். இப்பயும் அப்படித்தானே, குர்ஆனை ஹதீஸ் எல்லாம் மாற்றி சொல்லிட்டு இது குர்ஆன்ல இருக்குது, இது ஹதீஸ்ல இருக்குது, இது இப்படித்தான் குர்ஆன்ல இருக்குது அப்படி என்று அடித்து செல்லுவாங்க. ஆனால் நுணுக்கமாக ஐக்கோணும். ஏன் சொல்றதுண்டா, செல்லக்கூடிய காரணம் நாங்க பொதுமக்கள் உலமாக்கள் சொல்லிட்டாங்க கண்ணை பொத்தி கொண்டு பின்பற்றதில்லை. அதான் சொல்றான், மூமின்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து, யகூதிகள் நசாராக்கள் அவங்க கொண்டுவார மார்க்கத்தை, அவங்க கொண்டுவார கிதாப, அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்டுக்கொண்டு போகாதுங்க, எச்சரிக்கை செய்கின்றேன், விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல அவங்கள விழிப்பாக்குறான். பின்பற்றி கொண்டு போவாங்க கண்மூடித்தனமா. பாருங்க, ஆதாரம் இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, எங்கட நபி சொன்னிக்கிறாரா, எங்கட நபி கொண்டு வந்த மார்க்கத்தில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இருக்குதா அப்படின்னு எல்லாம் பாருங்க. எனவே தெளிவு வேண்டும். நாங்க சும்மா உலமாக்கள் சொல்லிட்டாங்க, அவர் சொன்னார், எங்கட தலைவர் சொன்னாரு, எங்கட பெரிய பெரிய ஷேக்குமாரு உஸ்தாதுமாரு அவங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரங்க இப்படித்தான் என்றெல்லாம் கண்மூடித்தனமாக நாங்க செயல்பட்டுக்கொண்டு போக இயலாது. கேட்கணும். ஓகே, அவர் சொல்றதை கேட்போம், எடுத்து நாங்க தேடணும், அறியணும். வித்தியாசமாக உத்தர சொல்றாரு, அதான் வித்தியாசமாக அவர் சொன்னாரு, ஒரு வித்தியாசமான கருத்து இதுக்கு சொன்னாரு, அப்படி ஒன்று விக்குதா, அதை தேடணும். இது பொதுமக்களுடைய பொறுப்பு. ஒத்தரை சொல்லிட்டார் என்று அவரை பின்பற்றி கொண்டு கண்மூடித்தனமாக போகலா, அவர் ஆதாரத்தை காட்டணும். புகாரியில இன்ன இடத்துல ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க என்று தெளிவாக வந்திருக்கிறது என்று உறுதியான முறையில் அதுக்கு விளக்கங்களோட அதில் செல்லப்பட்டா அது உறுதியான செய்தி என்று நல்லா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும். அதை நாங்கள் பின்பற்றுவோம். அப்படி இல்லாமல் கண்டது நின்றதெல்லாம் ஒருத்தரை கொண்டு வந்து கொண்டு போடக்கொள்ள நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு நாங்கள் அதாவது உடனடியாக நாங்கள் அதை ஏற்று வழிபட்டு போகக்கூடாது. விழிப்போட ஈக்குவல்மெண்ட் தான் இங்கே செல்றான். புகாரி இமாம் செல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி உண்டு. அந்த யகூதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க இந்த குர்ஆன் அந்த வேதத்தில் மாற்றுவாங்க, மாற்றுக்கத்தோட இன்னும் அதிகப்படுத்துவாங்க. ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, வேதத்தில் எதுவும் இல்லைன்னு மாட்டாங்க, உள்ளதை அப்படியே மாற்றி அமைக்குவாங்க. மாற்றி அமைச்சு வேற கருத்துக்களை அவங்க கொடுப்பாங்க என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை புகாரி இமாம் சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடைசியாக இந்த தலைவர்கள் எந்த நிலைமைக்கு உம்மத்தை அந்த சமூகத்தை வழிகெடுத்து கொண்டு போறாங்க தெரியுமா, நேர் வழி விட்டு தூரமாக்கி கொண்டு அவங்கள கடவுள்களை போல மதிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போறாங்க. அவங்கள அந்த தலைவர்களை கடவுள்கள் மாதிரி, ஒரு ரப்ப போல, ஒரு எங்கட இவர் தான் தெய்வம் என்ற மாதிரி அந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு தலைவர்கள் இந்த உம்மத்தை ஏமாற்றி கொண்டு போறாங்க என்று செய்தி அல்லாஹ் சொல்றார். தௌபால 31வது வசனத்தில் இத்தஹது அஹ்பாரஹும், அந்த சமூகம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அஹ்பாரஹும் அந்த யகூதிகள் உள்ள அந்த உலமாக்களை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் அப்படி பின்பற்ற தொடங்கிட்டாங்க. வர்ஹுபானஹும், அந்த இன்ஜீல் வேதத்திலே உள்ள அந்த ஆபிதுகளை வணக்கசாலிகளை எல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அர்பாபன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாம ரப்புகளாக எடுத்துக்கொண்டாங்க. வணக்கத்துக்குரிய அல்லாஹ் அல்லாம இவங்க எதை எடுத்துக்கொண்டாங்க, இந்த தலைவர்களை, இந்த உலமாக்களை வழிநடத்தக்கூடிய இவங்களை ரப்புகளாக எடுத்துக்கொண்டாங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்படி என்ன அர்த்தம் என்ன தெரியுமா, அவங்க எதை ஹலாலாக்குவாங்களோ இவங்களும் அது ஹலால் என்றுவாங்க, அவங்க எதை ஹராமாக்குவாங்களோ இவங்களும் அதை ஹராம் என்றுவாங்க. அல்லாஹ் ஹராமாக்கினத்தை அவங்க ஹலால் ஆக்குவாங்க, இந்த சமூகமும் ஹலால் என்றுவாங்க. அல்லாஹ் விட்டு போட்டுவாங்க, அல்லாஹ் விட்டுடுங்க, ரசூலுல்லாவை விட்டுட்டு தான் நான் தொலை போறேன். நீங்க ஏன் இமாம் சொன்ன மாதிரி தான் தொலை போறேன்னு சொல்லுவாங்க தானே. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அல்ல, நான் தொலை போறது இமாம் சொல்லி தந்த மாதிரி என்றதை போல இன்றைக்கு பழக்கப்பட்டு பேசிக்கு மனுஷன். எனக்கு அதை போல எப்படி நடக்குதுன்னா, அங்க எங்கட இமாம்கள் ஹலால் என்றா அல்லாஹ் ஹராம் என்றாலும் சரி அது ஹலால் தான். அந்த இமாம்கள் ஹராம் என்றா எங்கட தலைவர்கள்
அல்லாஹ் ஹலால் என்றாலும் அது ஹராம் தான். இப்படி எடுக்க தொடங்கிட்டாங்க. பிகைரி புர்ஹான், எந்த ஆதாரங்களும் இல்லாம இப்படி எடுக்க தொடங்கிட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வர்ஹுபானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களாக ரப்புகளாக இவங்க எடுத்துக்கொண்டாங்க. எனவே பொதுமக்கள் எல்லாம் இப்படி வழிபட தொடங்கிட்டாங்க இந்த தலைவர்களுக்கு. அந்த அளவுக்கு தலைவர்கள் இவங்களை வழிகெடுத்து அந்த உச்சகட்டத்துக்கே கொண்டு வைத்தாங்க. அதை இப்னு ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ் வந்து சந்திச்ச நேரத்தில் இந்த குர்ஆனுடைய ஆயத்து ஓதப்பட்டது. இதனுடைய விளக்கங்கள் பேசப்படக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் நஸ்ரானியாக இருந்தார். யா ரசூலல்லாஹ், லஸ்னா நாபுது, ஏற்கனவே நஸ்ரானி 5 இஸ்லாத்துக்கு வந்தவர். லஸ்னா நாபுதுகும், நாங்கள் அவங்கள வணங்கல்ல, அவங்கள சுஜூது செஞ்சு அந்த தலைவர்களை உலமாக்களை சுஜூது எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் வழக்கம் செலுத்தல. லஸ்னா நாபுதுகும், அவங்கள நாங்கள் வணங்கல்ல என்ற நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வணங்கல்லையா? அப்படியா? அப்போ அல்லாஹ் பொய்யா சொல்லிக்கிறான், அரபாபன் ரப்புகளாக எடுத்துக்கொண்டாங்க. நல்லா பொய்யா சொல்லுவானா? நீங்கள் வணங்கல்லைன்னு சொல்றீங்களா? கால அலைசு யுஹில்லூன மா ஹர்ரமல்லாஹ் ஃபதுஹில்லூன, நீங்க அவங்க எல்லாரும் இந்த சமூகம் அந்த அவங்க தலைவர்கள் எதை அதாவது அல்லாஹ் ஹராமாக்கினத்தை அவங்க ஹலாலாக்கினா இவங்க எல்லாரும் ஹலால் என்று இருக்கிறது இல்லையா? நீங்க எல்லாம் ஹலால் என்று சொல்லி எடுக்கிறது இல்லையா? அதை அல்லாஹ் ஹலாலாக்கினதை அந்த கூட பெரியார்கள் ஹராமாக்குவாங்க, நீங்க ஹராம் என்று எடுத்துக்கொள்றது இல்லையா? அவர் சொல்ற அதை நடந்ததை பாருங்க. நடந்த அவ்வளவு அவருக்கு தெரியும், நஸ்ரானியாக இருந்தவர் ரகசியத்தை வெளிப்படுத்துறார். கால பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், எங்கட மௌலவிமாறு எங்கட உலமாக்கள் ஹராம் என்றா ஹராம், ஹலால் என்றா ஹலால், அது அல்லாஹ் எப்படி சொல்லி சொன்னாலும் சரி. இன்றைய ஜமான்ல இதே நிலைமை தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் இந்த ஆயத்து எங்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் தட்டி செல்றான் என்று நாங்கள் விளங்கிக் கொள்வோம். கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்தில் கைபாதத்துக்கும், இது தானே வணக்கம், இது தானே வணக்கம் என்று சொல்றது. வணக்கம் என்று சொன்னா சுஜூது செய்யணும் மண்டில்ல. உங்களோட பெரியார் ஹலால் என்று செல்ல, அல்லாஹ் ஹராம் என்று செல்ல, பெரியார் செல்லத்தை நீங்க ஹலால் என்று எடுத்தா இதுதானே வணக்கம். ரப்பை விட்டாங்க, அவனை ரப்பாக எடுத்தீங்க. எனவே இது தான் இபாதத்து, இது தான் வணக்கம், இதைத்தான் அல்லாஹ் ரப்புகளாக எடுத்துக்கொண்டீர்கள் ரப்பு என்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இது தான் சொல்லி விளங்கப்படுத்துறாங்க. ரவாஹு திர்மிதி ஹஸ்னஹுல் அல்பானி, அல்பானி இமாம் இந்த ஹதீஸ் ஹசனுடைய தரத்துக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க. தௌபால அல்லாஹ் சொல்றான் இதுக்குரிய காரணத்தை. இவங்க ஏன் இப்படி செய்தாங்க தெரியுமா? இஸ்தரவு பி ஆயாத்தில்லாஹி தமனன் கலீலா, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை வித்து, அல்லாஹ் இறக்கின வேதத்தை வித்து, அந்த மார்க்கத்தை வித்து, சமனன் கலீலா, கொஞ்சத்தை சம்பாதிக்க, அவன்டையும் இவன்டையும் கொஞ்சம் கொஞ்சம் புடுங்கத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க தெரியுமா? மார்க்கத்தை மறைச்சுடுவாங்க, மார்க்க சட்டத்தை எடுத்து மறைச்சுடுவாங்க, அவன்டையும் இவன்டையும் கொஞ்சத்தை எடுத்துக்கொள்ள. ஃபஸத்துவான் சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையை அவங்க தடுத்தாங்க. இன்னஹும் சாஅ மா கானூ யமலூன், இவங்க செஞ்ச வேலை மிக கெட்ட வேலை என்று அல்லாஹ் சொல்றான். கடைசியாக நாங்க பார்ப்போம், இந்த நிலைமைக்கு தந்த தலைவர்கள் சமூகத்தை கொண்டு வைக்கிறாங்க தானே. ஆனா நபிமார்கள் எப்படி நடந்தாங்க தெரியுமா? ஆல இம்ரான் 79-80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபிமாறு அப்படியான நபிமாறு கூட அப்படி நிலைக்கு வரல. மாக்கான லிபஷரின், எந்த ஒரு மனிதனுக்கும் கூடாது, ஐயூத்தியஹுல்லாஹுல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவா, வேதத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நபிப்பட்டத்தை கொடுத்த எந்த ஒரு நபிக்கும் கூடாது, அவர் செல்லவும் மாட்டாரு. சும்மா யகூலல் இன்னாஸ், மனிதர்களை பார்த்து கூனு வைபாதல்லி மின்தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு போட்டு என்னுடைய அடியார்களாக நீங்க மாறுங்க, நீங்க என்ன வணங்குங்க அப்படி என்று எந்த ஒரு நபியோ ரசூலோ என்ன செய்ய மாட்டாங்க, அறிவுள்ள யாரும் செல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தௌஹீதை கொண்டு இறக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வை ஏகத்துவத்தை செய்யறதுக்கு இறக்கப்பட்டவங்க, அதை ஆணித்தரமாக விளங்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட எந்த ஒரு நபியும் செல்ல மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செல்லல என்று அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வணங்குங்க என்று, ஏ நஸ்ரானிகளே அப்படி செல்ல இல்லை என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டான். வலாக்கின் கூனு, என்னாலும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கூனு ரப்பானியின், நீங்களும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக ஆகிக்கோங்க. பிமா குந்தும் துஅல்லிமூன கிதாப வ பிமா குந்தும் ததுருசூன், இந்த வேதத்தை நீங்க மற்றவங்களுக்கு படிச்சு கொடுத்து அதில் உள்ளதை நீங்களும் படிச்சு நீங்களும் அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய ரப்பானியின்களாக, நீங்க அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக நெருங்கினவர்களாக நீங்களும் ஆகிக்கொள்ளுங்க. வலா யமுரக்கும், அவங்க ஒரு நாளும் ஏவ மாட்டாங்க உங்களுக்கு, ஐயத்தஹிதுல் மலாயிகத வன் நபியின் அர்பாபா, மலக்குகளையும் அந்த நபிமார்களையும் ரப்புகளாக எடுத்துக்கொள்ளுமாறு அவங்க ஏவ மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அக்கல்ல வச்சு யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அயமுருக்கும் பில் குஃபுர், குஃபுரை ஏவுவாங்களா உங்களுக்கு? அல்லாஹ் இப்படி கேட்கிறான், அயமுருக்கும் பில் குஃபுர்,
குஃபுரை உங்களுக்கு ஏவுவாங்களா அவங்க காபிராகி போன்னு சொல்லி பாதைதான் முஸ்லிமூன் உங்களை கஷ்டப்பட்டு இஸ்லாமாக்கிட்டு நேரான பாதையை கொண்டுட்டு முற்று முழுமையாக நீங்க இஸ்லாம் அல்லாஹ்க்கு அடிபணிஞ்சவங்களாக நீங்க ஆகினத்துக்கு போறவு உங்களை காபிராகுடா என்று சொல்லுவாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப எனக்கு வழிபடுங்கள், எனக்கு என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய அடியார்களாக ஆகுங்கள் என்றா காபிராகத்தானே சொல்றாங்க. அதுதானே காபிரன் சொல்றது. எனவே அவங்க ஒரு நாள் வந்த நபிமார் சொல்ல மாட்டாங்க. எனவே பெரியார்கள் உலமாக்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சமூகத்தை வழிநடத்தி கொண்டு என்ன பின்பற்றுங்க, என்ன நீங்க கடவுள் மாதிரி ஆக்கி கொடுங்க. பாருங்க நீங்க நிறைய பேர் கடவுள் மாதிரி ஆக்கி நக்கிறானவர்கள் மோக்கிறானவர்கள் புழுதானவர்கள் காலடியில் புழுதானவர்கள் சுஜூது செய்தானவர்கள் எவ்வளவு வேலை நடக்குது அவங்களோட உலமாக்களுக்கு. எனவே இந்த உலமாக்களுடைய வட்டமிக்குது மிக முக்கியமானது உண்டு. சமூகத்தை வழிகெடுக்க லேசானவங்க அவங்க தான். சமூகத்தை வழிகெடுக்க லேசானவங்க அவங்க தான். அவங்கள போட்டா ஒரு ஜும்மா பயானம் செஞ்சா எல்லாம் மாறி போய்த்திடும். எனவே வழிகெடுக்க லேசி, நேர்வழியை அது சொல்லிக் கொடுக்கவும் அதே உலமாக்கள் தான். நேர்வழியை சொல்லிக் கொடுக்கவும் அதே உலமாக்கள் தான். பாமர மக்களால் நேர்வழியை கொண்டு வந்து காட்ட இயலாது. அதை இதை படிச்சு போட்டு வந்து நேர்வழியை காட்ட இயலாது. அந்த அந்த குர்ஆன் ஹதீஸை தெளிவாக யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, ஆழமாக படிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பயத்தோட படிக்கிறாங்களோ, ஆகிரத்துடைய சிந்தனையோட படிக்கிறாங்களோ இவங்க தான் உலமாக்கள். இவங்க நேர்வழியை தான் காட்டுவங்களை தவிர வழிகேட்ட காட்ட மாட்டாங்க. எனவே அப்படியான உலமாக்களை நாங்கள் தெரிவு செஞ்சு அவங்களோட உபதேசங்களை நாங்கள் உள்வாங்கி அதை அலசி ஆராய்ந்து நாங்கள் அதில் உள்ள சரியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதிகமாக பயான் கேட்கணும், அதிகமாக பயான் கேட்கணும். குர்ஆனை பாருங்க, இப்போ அரபு படித்தவங்க மௌலவி மாறி குர்ஆனை ஓதிக்கொண்டு போக்கல அவங்களுக்கு ஒரு பயான் செய்த மாதிரி இருக்கும். அல்லாஹ் பயான் செய்த மாதிரி இருக்கும். அவர் ஓதிக்கொண்டு ஒரு பக்கத்தை ஓதினா பெரிய ஒரு பயானோட கேட்டுட்டாரு யாரு? அதனால தானே ஆலிமுக்கும் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில வித்தியாசம், மிக பெரிய வித்தியாசத்தை அல்லாஹ் சொல்லிக்கிறார், மிகப்பெரிய வித்தியாசம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்களை மதிங்க. பெரிய பெரியவங்க எங்களை அல்ல, நாங்களும் உலமாக்கள் கிடையாது. இளமாக்கள் என்று சொல்றது பெரிய, அதாவது நல்ல மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸை நல்லா படித்து விளங்கினவங்க, அந்த நடக்கக்கூடியவங்க, ஆகிரத்துடைய சிந்தனையோடு நடக்கக்கூடியவங்க, மக்களுக்கு நலவை நாடக்கூடியவங்க, நேர்வழியில் கொண்டு வந்து சேர்த்து சுவர்க்கத்துக்கே கூட்டிக்க போக கஷ்டப்படக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களே. எனவே துனியாவுடைய நோக்கம் இல்லாமல் இப்படிப்பட்டவங்களோட உபதேசங்கள் அதிகமாக கேளுங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளங்களில் அதாவது வெளிச்சம் வரும். எனவே எங்களுக்கு விளங்கும் இது ஹக்கு இது பாத்தில் என்று 4 பயான கேட்கக்கூட நாங்களே முடிவு செய்வோம். இல்லை இவர் செல்றதுல தான் ஆதாரம் கூடுதலாக இருக்குது, இதுதான் சரிக்கு நேர்படக்கூடியதாக இருக்குது, எனவே இதுதான் சரிய மாதிரி நல்லாகவே விளங்குது என்ற கட்டத்துக்கு பொதுமக்கள் கூட வருவாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த உலமாக்களை கண்ணியப்படுத்தி அவங்கள்ட்ட நாங்கள் இல்மு படிக்கணும், நாங்கள் அமல் செய்யணும். அல்லாஹு தாலா எங்களுக்கு மௌத்து வரைக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானா.